ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதை எளிமையாக எவ்வாறு புரிந்து கொள்வது, எளிதாக எவ்வாறு பயிற்சி பண்ணுவது. இப்போ நம்ம பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம் நேற்று படிச்சோம். அது நம்ம ரொம்ப நேரம் அதை டிஸ்கஸ் பண்ண முடியாதனால அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பண்ண போறோம். 8வது ஸ்லோகம் துரியோதனன் துரோணாச்சாரியிட்ட பேசுறாரு. தன்னுடைய படையில எந்த மாதிரி சிறந்த வீரர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய மகிமை என்ன, அவங்களுடைய வீர தீர பராக்கிரம செயல்கள் என்ன அப்படின்னு தன் படையில் உள்ள வீரர்களுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்றார். இதுக்கு முந்தைய ஸ்லோகங்கள்ல எதிர் அணியில் இருக்கிற வீரர்களை பத்தி பேசினாரு. இப்ப தன்னுடைய சொந்த அணியில் இருக்கிற வீரர்களை பத்தி பேசுறாரு. பவான் பீஸ்மச்ச கர்ணஸ்ய கிருபதஸ்ய சமிஞ்சயः அஸ்வத்தாம விகர்ணஸ்ய சமதத்த ததைவச்சः. மரியாதைக்குரிய தாங்கள் பிதாமகர் பீஷ்மர், கர்ணன், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன், விகர்ணன் மற்றும் சோமதத்தனின் குமாரனான பூரிஸ்ரவா முதலியவர்களும் போரில் எப்போதும் வெற்றி காண்பவர்களே. அப்ப நேத்து நம்ம ஒரு சிறு விவரம் படிச்சோம். பிதாமகர் பீஷ்மருடைய பிறப்பு, அவருடைய அமானுஷ்யமான செயல்கள். பீஷ்ம பிதாமகர் அவர் சத்தியவதிக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு. சத்தியவதியோடைய தந்தையார் இடத்துல, சத்தியவதியோடைய தந்தையார்கிட்ட வாக்கு கொடுத்திருந்தாரு, நான் ஒருபோதும் ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்தை ஏத்துக்க மாட்டேன், நான் திருமணமும் செஞ்சுக்க மாட்டேன், பிரம்மச்சாரியாவே இருக்க போறேன். அது மிகப்பெரிய தவம், அது பெரிய தியாகம். தந்தையாருக்காக வேண்டி தன்னுடைய இளமையை தியாகம் செய்தார், தன்னுடைய பர்சனல் லைஃப், தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார் பிதாமகர் பீஷ்மர். அதனால தந்தையார் ஒரு வரம் கொடுத்தாரு. சந்தனு மகாராஜ், பீஷ்மா, உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்கிறேன், இச்சா மரணம், நீ விரும்பும் போது இந்த உடலை விடலாம் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தாரு சந்தனு மகாராஜ். அப்புறம் சத்தியவதிக்கு கல்யாணம், சந்தனு மகாராஜுக்கும் சத்தியவதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சத்தியவதிக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. ஒண்ணு சித்ராங்கதன், இன்னொன்னு விசித்திர வீரியன். சித்ராங்கதன் ஒரு தடவை யுத்தத்துல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் விசித்திர வீரியன் தான் அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல அமர்ந்திருக்கார். விசித்திர வீரியனுக்காக 3 பெண்களை பீஷ்மர் கடத்தி வந்தாருங்கிற கதையெல்லாம் பார்த்தோம். அதுல அம்பா விசித்திர வீரனாலும் கைவிடப்பட்டால், சாம்பனாலும் கைவிடப்பட்டால். பிறகு அம்பா பீஷ்மரை பழிவாங்க வேண்டும் என்று அவருடைய குருவான பரசுராமர்கிட்ட போய் புகார் சொல்ல, பரசுராமன் பீஷ்மருக்கு எச்சரிக்கை விடுக்க கடைசியில அந்த யுத்தம் பாதியிலே கைவிடப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் அந்த அம்பா என்ன பண்ணா, பீஷ்மரை பழி வாங்க வேண்டும், என் வாழ்க்கையே வீணாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் தவம் செய்து பிற்காலத்துல சிகண்டி என்ற ஒரு திருநங்கையாக பீஷ்மருடைய மறைவுக்கு காரணமா அமைந்தால் அந்த அம்பா. சரி, அதுக்கப்புறம் அம்பிகா, அம்பாலிகா, இந்த 2 பொண்ணுகளை விசித்திர வீரன் கல்யாணம் பண்ணிட்டாரு. துரதிருஷ்டவசமா விசித்திர வீரனும் ஒரு யுத்தத்துல இறந்து போயிடுறாரு. இந்த அம்பிகா, அம்பாலிகா 2 பேருக்குமே குழந்தை இல்லை. அப்போ அஸ்தினாபுரத்துக்கு வாரிசு இல்லை. பாருங்க என்ன ஒரு துரதிருஷ்டமான நிலை வந்துருச்சுன்னா, மூத்த தாரம், சந்தனு மகாராஜோடைய மூத்த தாரமான கங்கா, அந்த கங்கையின் புத்திரன், கங்கா புத்திரன் பிதாமகன் பீஷ்மன் பிரம்மச்சரிய விரதம் பூண்டுட்டாரு. அவரும் இல்லற வாழ்க்கையில கிடையாது. சரி, 2ஆம் தாரமான சத்தியவதிக்கு 2 குழந்தை பிறந்தது. அந்த 2 பசங்களும் யுத்தத்துல இறந்து போனாங்க. 2 மருமகளும் விதவையா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. இப்ப அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல அமருவதற்கு வாரிசு கிடையாது.
ஆனா பீஷ்மர் என்ன பண்றாரு, அஸ்தினாபுரத்துல வந்து பீஷ்மர் என்ன பண்றாருன்னா, இப்ப அரியாசனத்துக்கு வாரிசு கிடையாது. ஆனா தற்காலிகமா பீஷ்மர் வந்து அந்த அரியாசனத்துக்கு பாதுகாவலரா இருக்காரு. அப்போ ஒரு முறை சத்தியவதி வந்து சொல்றாங்க, பீஷ்மா நீ வந்து ஒரு கல்யாணம் செஞ்சுக்கணும். அப்ப பீஷ்மர் சொல்றாரு, இது என்ன வேடிக்கையா இருக்கு, நான் வந்து உங்க அப்பா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன், சபதம் எடுத்திருக்கேன், கல்யாணம் செய்ய மாட்டேன்னு, நான் பிரம்மச்சாரியா இருக்கணும்னு. உடனே சத்தியவதி சொல்றாங்க, இல்ல இல்ல, எனக்காக வேண்டிதானே நீ வந்து வாக்கு கொடுத்த, இப்ப நானே சொல்றேன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல அப்படிலாம் பேச்ச மாத்திக்க முடியாது, ஒரு வார்த்தை ஒரு சொல் அவ்வளவுதான், பேச்சு மாறாது, அது வந்து தர்மம் ஆகாது. மீண்டும் சத்தியவதி சொல்றாங்க, இல்ல எனக்காகத்தானே நீ அந்த விரதம் எடுத்த, இப்ப நானே சொல்றேன் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க. இல்லம்மா முடியாது. மீண்டும் சத்தியவதி சொல்றாங்க, அப்போ ஒண்ணு பண்ணணும், ஒண்ணு நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லன்னா உன் சகோதரனுடைய மனைவிகள் மூலமா எனக்கு குழந்தை கொடுக்கணும். உன்னுடைய சகோதரனான விசித்திர வீரினுடைய மனைவிகள் அம்பிகா அம்பாலிகா அவங்க மூலமா எனக்கு குழந்தை கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், என்னடா இது ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கு, இது எப்படி இது? ஒரு காலத்துல இந்த வழக்கம் இருந்தது. வேத காலத்துல சகோதரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இனி ஒரு சகோதரன் மூலமா குழந்தை பெற்றுக்கொள்ற ஒரு வழக்கம் இருந்தது. ஆனா கலியுகத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மக்களால பின்பற்றுவது மிக கடினமாகும், அது வீண் வம்பு சண்டையிலும் பிரச்சனையிலும் முடியும் சொல்லி இந்த முறையெல்லாம் கலியுகத்துல தடை செய்யப்பட்டது. கலியுகத்துல வந்து 5 விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. கலியுகத்துல 5 விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. அஸ்வமேதம், கவாலம்பம், சந்நியாசம், பலபாத்திரிகம், தேவரேன சுதோபாத்னி, கலோ பாஞ்ச விவர்ச்சதி. கலியுக மக்கள் இந்த 5 விஷயம் செய்வதற்கு தகுதியற்றவங்க. கலியுகத்துல பிறந்திருக்கிற மக்கள் இந்த 5 விஷயங்களை பின்பற்றுறதுக்கு தகுதியற்றவரா இருக்கிறதுனால இந்த 5 விஷயமும் கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. ஒன்று, அஸ்வமேத யாகம் செய்வது. இந்த அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு பெரும் பொருள் செலவாகும், அது பெரும் மன்னர்களால் தான் செய்ய முடியும், அதுவும் ஆக சேர்ந்த வேத விற்பனர்கள் பெரும் பிராமணர்களை கொண்டுதான் செய்யணும். அதனால நடைமுறையில கலியுகத்துல அஸ்வமேத யாகம் செய்யறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அஸ்வமேதம். கவாலம்பம், யாகத்துல மிருகத்தை பலியிடுவதும் தடை செய்யப்பட்டது. ஒரு காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய வேத விற்பனர்கள் பிராமணர்களா யாகம் செய்யும் போது அந்த யாகத்துல ஏதாவது குதிரை பசு இந்த மாதிரி விலங்க யாகத்துல பலியிடுவாங்க. அது வயதான மிருகம். அந்த வயதான மிருகம் குதிரையா இல்ல ஏதோ ஒரு மிருகத்தை யாகத்துல பலியிடும் போது, யாகத்துல போடும்போது அந்த மிருகம் வந்து அந்த உடல்ல இருந்து விடுபட்டு வேறொரு புதிய சரீரத்துக்கு, ஒரு மனித பிறவியோ இல்ல வேறொரு புதிய சரீரத்துக்கோ மாறும். அந்த அளவுக்கு கை தேர்ந்த பிராமணர் இருந்தாங்க. அந்த வேத மந்திரத்தை பரீட்சை பண்றதுக்காக யாகத்துல மிருகத்தை பலியிட்டாங்க. அவங்க ரொம்ப சிறந்த வேத விற்பனர்களா இருந்ததுனால அந்த யாகத்துல பலியிடக்கூடிய விலங்கை விடுவிக்கிற அளவுக்கு சக்தி உள்ளவங்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பிராமணர்களை காண்பது மிகவும் அரிது. வேத மந்திரங்களை பிழை இல்லாமல் பாராயணம் செய்தாலே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு மிருகத்தை மீட்டு கொண்டு வர அளவுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதனால யாகத்துல மிருகத்தை பலியிடுவதும் தடை செய்யப்பட்டது. சந்நியாசம் ஏற்றுக்கொள்வதும் கலியுகத்துல தடை செய்யப்பட்டது. ஏன்னா கலியுக மக்கள் வந்து புலன்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம். இன்னைக்கு பாருங்க, கலியுகத்துல நிறைய போலி சாதுக்கள், போலி சாமியார்கள், தவறான பாதையில செல்லக்கூடியவங்க, பெண்களிடத்துல தவறா நடத்தக்கூடியவங்க சமுதாயத்தில் நிறைய பாக்குறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில். அதனால கலியுகத்துல சந்நியாசமும் தடை செய்யப்பட்டிருக்கு. அஸ்வமேதம், கவாலம்பம், சந்நியாசம், பலபாத்திரிக்கம். பலபாத்திரிக்கம் அப்படி சொன்னா இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிசத்தை படைப்பது. அது பெரும் தடையது, அது செய்யவே கூடாது. இறந்து போன முன்னோர்களுக்கு, ஹரே கிருஷ்ணா, இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிசத்தை படைக்கிறது என்ன ஆகும்னு சொன்னா, ஒருவேளை இந்த முன்னோர்கள் வந்து நரகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இந்த மாமிச பண்டங்களை படைக்கிறதுனால மேலும் நரகத்துல அவங்க மூழ்கிடுவாங்க, அதுல விடுபடவே முடியாது. சில சில கம்யூனிட்டியில, சில சமுதாயத்துல, சில குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்து போன முன்னோருக்கு வந்து மதுபானங்கள், மாமிச பண்டங்கள்லாம் படைப்பாங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு வந்து மதுபானம், அது மதுபான பிரியர், அவர் வந்து மாமிச பிரியர் சொல்லி அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு இதெல்லாம் படைப்பாங்க. அது பெரும் தவறு, அது செய்யவே கூடாது. ஏன்னா நிறைய பாவம் செய்த ஜீவாத்மா அந்த உடலை விட்டு
வேறு உடல் கிடைக்காம பிசாசு ரூபத்திலயோ பேய் ரூபத்திலயோ இருக்கலாம், இல்ல அவங்க நரகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஜீவாத்மாவுக்கு நாம் மேலும் மாமிச பண்டங்களை படைக்கும் போது அவங்க என்ன ஆவாங்க, மேலும் நரக வாழ்க்கையில தான். அதனால இறந்து போன முன்னோர்களுக்கு மாமிசத்தை படைப்பதும் தடை செய்யப்பட்டது. இறுதியாக சகோதரனுக்கு ஒரு சகோதரனுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா இன்னொரு சகோதரன் மூலமா குழந்தை பெற்றக்கூடிய வழக்கமும் ஒரு காலத்துல வேத காலத்துல இருந்திருக்கு. ஆனா கலியுகத்துல அது ரொம்ப மக்களுடைய மனோபாவம் எல்லாம் ரொம்ப கீழ்நிலையா போயிட்டதுனால இந்த மாதிரி ஒரு செயல் அது தவறான வழியில போய் முடியும். அது தவறான உறவு, தவறான பழக்க வர்க்கங்களுக்கு வித்துட்டு விடும். அதனால அதுவும் கலியுகத்துல தடை செய்யப்பட்டது. அஸ்வமேதம், கவாலம்பம், சந்நியாசம், பலபாத்தியம், தேவரேன சுதோபாத்னி கலோ பாஞ்ச விவரிச்சது. அப்ப பீஷ்மர் சொன்னாரு, அது முடியாதம்மா, நான் பிரம்மச்சரியா இருக்கேன். நான் உங்களுடைய இது சாஸ்திரத்துல சொல்லி இருக்கலாம். வேத காலத்துல ஒரு காலத்துல ஒரு சகோதரனுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை, அந்த சகோதரன் இறந்து விட்டாருன்னா இன்னொரு சகோதரன் மூலமா அந்த மனைவிக்கு குழந்தை கொடுக்கலாம். இது வேதத்துல இருந்திருக்கலாம், வேத காலத்துல இருந்திருக்கலாம். ஆனா நான் பிரம்மச்சரியா இருக்கேன், பண்ண மாட்டேன். அப்போ பீஷ்மர் ஒரு யோஜனை சொல்றாரு. பீஷ்மர் என்ன யோஜனை சொல்றாரு, ஏன் வியாசரும் உங்க பையன் தானே, அதனால வியாசரை கூப்பிடுங்க, வியாசர் மூலமா குழந்தை கொடுங்க. இந்த யோஜனையை சத்தியவதி ஏத்துக்கிட்டாங்க. அப்ப சத்தியவதி என்ன பண்ணாங்க, வியாசரை அழைத்தார். வியாச மகரிஷி சத்தியவதிக்கு ஒரு வரம் கொடுத்திருந்தாரு. நான் இந்த பூமியில வருவதற்கு நீங்க காரணமா இருக்கிறதுனால, ஓ என் அருமை அன்னையே, நீங்க எப்ப என்ன உங்க மனசுல நினைச்சாலும் நான் உடனே வருவேன், எங்க இருந்தாலும் சரி. வியாச மகரிஷி, வியாசருடைய பிறப்பு அதிசயமானது, அற்புதமானது. ஒரு நாள் பராசர முனிவர் படகுல போயிட்டு இருக்காரு கங்கையில. அப்ப அந்த படகு யார் ஓட்டுறான்னு அந்த சத்தியவதி தான் ஓட்டுனாங்க. மத்ஸ்யகாந்தா என்றாலும் சத்தியவதி. அவங்க உடம்புல பொதுவா இந்த மீன் வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க உடம்புல துர்நாற்றம் தான் வீசும், துர்நாற்றம் வீசும். இந்த மீன் வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம். அப்ப சத்தியவதியோட உடம்புல ஒரு துர்நாற்றம் தான் இருந்தது. ஆனா பராசரர் அன்னைக்கு அந்த படகுல, சத்தியவதி படகு ஓட்டிட்டு போறாங்க, பராசரத்துல உட்கார்ந்து இருக்காரு பராசர முனிவர். அப்ப பாக்குறாரு, நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப மங்களகரமா இருக்கு, இயற்கை சூழ்நிலை ரொம்ப மங்களகரமா இருக்கு, ஒரு தெய்வீகமான சூழ்நிலை. அவர் இதயத்துல பரமாத்மா ஒரு எண்ணத்தை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த நேரத்துல இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை இந்த உலகத்தையே விடுவிக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும், ஆகச்சிறந்த ஒரு பண்டிதனாகவும் பகவான சத்தியாவேஷ அவதாரமாகவும் இந்த பூமியில தோன்றுவார். வேதங்களை தொகுப்பதற்காகவும், வேதங்களை பிரித்து அதை புராணங்கள் இதிகாசங்கள்லாம் கொடுப்பதற்காகவும் பகவானே தன்னுடைய சத்தியாவேஷ அவதாரமாக இந்த பூமியில தோன்றுவார். அதுக்கு இந்த சத்தியவதி ஒரு கருவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறது பகவத் சங்கல்பம். அதை பராசரரை போன்ற முக்காலம் அறிந்த முனிவர்களுக்கு உணர முடியும். பராசரரை போன்ற முக்காலம் அறிந்த முனிவர்கள், புலன்களை எல்லாம் வென்றவர்கள், எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலே இருக்கிறவங்க. அப்ப அவருக்கு அந்த மனதுல பரமாத்மாவுடைய ஏற்பாடு, பகவத் சங்கல்பம். அவர் சத்தியவதிட்ட சொன்னாரு, அம்மா இந்த மாதிரி இப்ப நீ எனக்கு உதவி செஞ்சீன்னா ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இந்த 3 உலகத்தையும் விடுவிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும், பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரமா இருக்கும். நீ எனக்கு உதவி செய்யணும். அப்ப சத்தியவதி சொன்னா, ஓ முனிவரே, உங்களுடைய கோரிக்கை நல்லாதான் இருக்கு, நல்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது, இந்த சமுதாயத்துக்கு பெரிய உதவியா இருக்குன்னு சொன்னா நல்ல விஷயம்தான். ஆனா எனக்கு இன்னும் திருமணமாகவே இல்லை, நான் கன்னி பெண்ணா இருக்கேன். உங்களோட சேர்ந்து என் கன்னித்தன்மை போய்விட்டா என்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என்னுடைய கன்னித்தன்மை நான் இழந்து விட மாட்டேனா? அப்ப பராசர வரம் கொடுக்கிறார் சத்தியவதிக்கு. 2 வரம் கொடுத்தார். ஓ சத்தியவதி, அந்த பரமபுருஷோத்தமனான பகவான் வாசுதேவன் வியாசராக அவதாரம் செய்ய போறார், உன் கருவில் தோன்ற போகிறார். அப்படி பகவானே வியாசராக உன் கருவில் தோன்றுவதற்கு நீ உதவி செய்வாயானால் உன்னுடைய கன்னித்தன்மை மாறவே மாறாது, நீ கன்னி பெண்ணாகவே இருப்பாய். அதுக்கப்புறம் உன்னுடைய உடல்ல இந்த துர்நாற்றம் போய் உன்னுடைய உடல்ல அரோமா சென்ட் ஸ்மெல் அடிக்கும். சத்தியவதியும் இந்த முனிவருடைய அற்புதமான இந்த விளக்கங்களை கேட்டு அவளும் ஒத்துக்கொண்டால். அப்ப ஒரு அழகான குழந்தை சத்தியவதியின் கருவில் தோன்றியது. அவர்தான் வியாசதேவர். வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே
பகவானே வியாசதேவரா அவதாரம் பண்ணார். சத்தியவதியுடைய கருவுல வந்து அவர் வியாசரா இந்த பூமியில வந்தார். உடனே தந்தைக்கும் தாய்க்கும் நமஸ்காரம் செய்தார். இளம் வாலிபனார். குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷம் இளம் வாலிபன். நம்ம எல்லாம் அது சினிமால தான் பார்த்திருக்கிறோம். ஒரே பாட்டுல ஹீரோ பணக்காரன் ஆயிடுவாரு, இல்ல ஒரே பாட்டுல ஹீரோ குழந்தையா இருந்து பெரியவன் ஆயிடுவாரு. இது வந்து நம்ம சினிமால தான் பார்த்திருக்கோம். ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள ஹீரோ வந்து பணக்காரனாய் கோடீஸ்வரன் ஆயிடுவாரு. கார் என்ன, பேர் என்ன, ஊர் என்ன. இது சினிமால தான் சாத்தியமா இருந்தது. ஆனா மகாபாரதத்துல இது உண்மையா நடந்திருக்கு. குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷம் இளம் வாலிபனா, அப்படி ஹேண்ட்ஸம் யங் பாய், 16, 17 வயசு பையன், அம்மாவுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, சத்தியவதி பாதத்தை தொட்டு வணங்கி, பராசரின் பாதத்தை தொட்டு வணங்கி வியாசர் சொல்றாரு, ஓ சத்தியவதி, நான் இந்த பூமியில வர்றதுக்கு நீங்க ஒரு கருவியா இருந்தீங்க. அதனால எப்போ நீ எனக்கு அம்மா தான். நீ எப்போ வந்து உன் மனசுல என்ன நினைச்சாலும் நான் அங்க வருவேன். உனக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கூப்பிடலாம். அப்ப இதை பீஷ்மர் ஞாபகப்படுத்தினார், நீங்க வியாசரை கூப்பிடுங்க. அப்ப சத்தியவதி வியாசரை அழைக்க அங்கு வியாசர் தோன்றினார். அப்ப சத்தியவதி சொன்னாங்க, வியாசா, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என் மருமகள் மூலமா 2 பிள்ளைகளை நீ பெற்றுக் கொடுக்க வேண்டும். வியாசரும் அப்படி ஆகட்டும் சொன்னார். அப்புறம் என்ன பண்ணாங்க, வியாசர் வந்து சொன்ன உடனே அந்த விசித்திர வீரனுடைய மனைவி அம்பிகா, அம்பாலிகா, 2 பெண்கள், 2 மனைவிமார்கள். இப்ப முதல்ல அம்பிகாவுடைய அரண்மனைக்கு அந்தப்புறத்துக்கு போனார் வியாசதேவர். அம்பிகா நினைச்சிட்டு இருந்தா கணவருடைய சகோதரனா ஒரு ஹேண்ட்ஸமா ஒரு யங் ராயல், ஒரு அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு பெரிய மன்னனாவும் ஒரு ராஜகுமாரனாவும் இருப்பாங்க அப்படின்னு. ஆனா பார்த்தா ஒரு முனிவர் வந்திருக்காரு. தலையில் ஜடாமுடி, நெற்றியில திலகம், தாடியோட ஒரு வயோதிக தோற்றத்துல ஒரு முனிவர். அப்படியே கண்களை மூடிக்கொண்டாள் அவள். அப்புறம் சத்தியவதி கேட்டாங்க, என்ன என்னுடைய மருமகள் உங்களுக்கு ஒத்துழைச்சாங்களா? அவ வந்து என்ன பார்த்தோன்னு கண்களை மூடிக்கொண்டாள். அதனால பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு குருடனாக பிறக்கும். அவன் தான் திருதராஷ்டிரன். குருடனாக பிறக்கும். எப்படா ஒரு குருடனை அரியாசனத்துல உட்கார வைக்கிறது? இந்த அஸ்தினாபுரத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்டா ஒரு குருடனை பெற்று கொடுத்திருக்கா அம்பாலிகா. அப்ப சத்தியவதி சொன்னா, சரி பரவாயில்ல, இந்த குழந்தை வேண்டாம், அந்த அம்பிகா மூலமா ஒரு குழந்தை கொடுங்க. அவ என்ன பண்ணா, கண்களை மூடிக்கொள்ளவில்லை. ஆனா அவருக்கு வந்து ஒரு மனதுல ஒரு நெருடல், நான் போய் ஒரு முனிவரோட சேருவதா, குழந்தைக்காக வேண்டி ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கிற ஒரு முனிவரோடு நான் இணைவதா அப்படின்னு அவளுக்கு ஒரு மனதுல ஒரு சஞ்சலம். இப்ப சத்தியவதி கேட்டா, அந்த குழந்தை எப்படி பிறக்க போகுது? அந்த குழந்தை வந்து ரோகம் உள்ளவனா இருக்கும். உடம்பெல்லாம் வெண்குஷ்டம் வந்து குஷ்டம் உள்ள ஒரு குழந்தையாக பிறக்கும். அஸ்தினாபுரத்து அரியாசனத்துக்கு வாரிசு வேணும்னு கேட்டா ஒரு குழந்தை நோயாளியாவும் இன்னொரு குழந்தை குருடனாவும் பிறந்து. இல்ல எனக்கு இன்னொரு குழந்தை கூட வேணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 மருமகள்கிட்ட யாரா ஒத்துட்டு போய் ஒரு குழந்தை கொடுங்கன்னு கேட்டா, இந்த 2 மருமக என்ன பண்ணாங்க, இவங்க போகாம இதோட வேலைக்காரி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அந்த வேலைக்காரி வந்து வியாசருடைய மகிமை அறிந்து, வியாசர் வந்து பகவானுடைய அம்சம், அவர் சத்தியாவேஷ அவதாரம், அவரை அந்த மாதிரி ஒரு தூய ஆத்மாவை சந்திப்பதே பெரும்பாக்கியம், அவருக்கு சேவை செய்வது பெரும்பாக்கியம் அப்படின்னு இந்த வேலைக்கார பெண்மணி ஆனவள் ஒரு தாசி, அந்த அரண்மனைக்கு ஒரு தாசி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அந்த தாசி வந்து வியாசருக்கு பணிவாக பணிவிடை செய்தாள். இந்த முறை சத்தியவதி கேட்டாங்க, என் மருமகள்லாம் வந்தாங்களா, யாருக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது? இந்த முறை வியாசர் சொன்னாரு, சத்தியவதி அம்மா, உன் 2 மருமகளும் வரல, ஒரு தாசி வேலைக்காரி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஆனா அந்த வேலைக்காரி ரொம்ப பணிவா எளிமையாக சேவை செய்தால் அவருடைய தெய்வீகமான குணத்துக்கு ஒரு மகாத்மாவே ஒரு குழந்தையா பிறக்கும். ஒரு மகாத்மா குழந்தையா பிறக்கும். அந்த மகாத்மா வந்து இந்த உலகத்தையே விடுவிக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான குழந்தையா இருக்கும். அவர் தான் விதுர மகாத்மா. விதுரர் பேசும் ஓரொரு வார்த்தையும் தர்மமே இருக்கு. விதுரருடைய செயல்கள், அவரது பெயர், புகழ் எல்லாம் இந்த புகழும் பறைசாற்றும். அப்படிதான் விதுரர் தோன்றினார். இப்படி மகாபாரதத்துல திருதராஷ்டிரன் பிறப்பு, அப்புறம் வந்து இந்த பாண்டுவின் பிறப்பு, அதுக்கப்புறம் விதுரரின் பிறப்பு, இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. சரி, இப்ப நமக்கு என்ன பாடம் இதுல? நம் மனம் எதை நினைக்கின்றதோ அதற்போலதான் பிள்ளைகள். தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஒரு சேரீயோடைய குவாலிட்டி எப்படி செக் பண்ணலாம்னா, அது என்ன மாதிரி நூல்ல செஞ்சிருக்காங்க. ஒரு சேரீயோடைய ஒரு புடவையோடைய குவாலிட்டி எப்படி செக் பண்றது, அந்த நூலை செக் பண்ணா தெரிஞ்சு போகுது, இது எந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் தாய் தந்தையின் குணத்தை வைத்துக் கொண்டு நான் முடிவு செய்யல அந்த குழந்தை எப்படி இருக்கும்.
ஒரு தாயோடைய குணம் எப்படி இருக்கு, அதை வைத்து நாம் முடிவு செய்யலாம் அந்த குழந்தையோட குணம் எப்படி இருக்கும். அதனால பெற்றோர்கள் கிருஷ்ண பக்தரா இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் தர்மத்தின் வழி நடக்கும், கிருஷ்ண பக்தரா இருக்கும். இதுதான் ரொம்ப அழகான பாடம். பீஷ்மனுடைய சரித்திரம் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் எந்த சூழலிலும் தான் கொடுத்த வாக்குறுதி பின்வாங்கவே இல்லை. தர்மமே பிடித்து நிக்கிறார். தாரேதே இது தர்மகா. நான் அன்னைக்கு சத்தியவதியோடைய தந்தையாருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்குறுதி பின்வாங்கவே மாட்டேன். அஸ்தினாபுரத்துக்கு வாரிசு இல்லாத போதும் பீஷ்மர் அந்த அஸ்தினாபுரத்துக்கு பாதுகாவலரா இருந்தார். விசித்திரன் வீரின் காலத்திலும் அஸ்தினாபுரத்துக்கு பாதுகாவலரா இருந்தார். திருதராஷ்டிரர் பாண்டுவோடைய காலத்திலும் திருதராஷ்டிரர் கண் பார்வையில பாண்டு அரியாசனத்தை உட்கார்ந்துட்டார், அப்பவும் பீஷ்மர் பாதுகாவலரா இருக்கார். அப்புறம் பாண்டுவோடைய மறைவுக்கு அப்புறம் திருதராஷ்டிரர் அரியாசனத்துல உட்கார்ந்தார், அப்பவும் பீஷ்மர் பாதுகாவலரா இருக்கார். அதனால துரியோதனுக்கு நன்றாக தெரியும் பீஷ்மா அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல யார் அமர்றாங்களோ அவருக்கே பாதுகாப்பா இருப்பார். அதனால ஒருபோதும் பீஷ்மா எனக்கு எதிராக செயல்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு தைரியம் துரியோதனுக்கு இருந்தது. அதனால நான் செய்யறது அதர்மமோ தர்மமோ எதுவா இருந்தாலும், துரியோதனை பண்ண பூரா அதர்மம் தான். ஆனா பீஷ்மர் என்ன பண்ணாரு, அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல அமரக்கூடியவருக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்கணுங்கிற அந்த சபதம். அதனால பீஷ்மர் மாட்டிக்கிட்டார். சோ இந்த பற்றிய வர்ணனைகளை மீண்டும் அடுத்த ஒரு மீட்டிங்ல பேசலாம். ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.